ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற பேபி ஃபுட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு முழு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம். இதை நைட்டில் நான் கொடுக்கறனால கடலெண்ணெயில் தாளிப்பு கொடுக்குறேன். இதில் வந்து சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம். பூண்டு வந்து ஒரு முழு கொஞ்சம் பெரிய பூண்டு, அதனால் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு 2 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே சாட்டே பண்ணதுக்கப்புறமா இதில் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த பூண்டெல்லாம் வந்து நசுங்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா தண்ணியிலேயே நீங்கள் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இது ஆஃப்டர்நூன் தர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தக்காளி நல்லா வெந்து வரும்போது ஒரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணி கூட நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். நான் நைட்டில் தரனால இப்போ முட்டை ஆட் பண்ணல. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் இதில் சாதத்தை ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடித்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நைட்டில் வந்து நல்லா தூங்குவாங்க, நம்ம நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி பேபி ஃபுட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.